ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாத்துக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட நான் உங்க கூட ஷேர் பண்ண போற வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம். கடந்த 4 வாரங்களா நம்ம 4 அதிகாரத்த ஆண்டோட கிருபையால நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது 5வது அதிகாரம். 5வது அதிகாரம்ல இன்னொரு பெண் வந்து உள்ள நுழையிறத நம்ம பார்க்குறோம். எஸ்தரின் புஸ்தகம் ஒரு பெண்களை மையப்படுத்தி இருக்கிறனால அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். முதலாவது வஸ்தியில் ஆரம்பித்து எஸ்தர் அப்புறம் உள்ள வர்றாங்க. அப்புறம் ஆமானின் மனைவி ஜெரஷ் அப்படின்னு அவங்க பேர், அவங்க வந்து உள்ள வர்றாங்க. மூன்றாவது பெண்மணியாக 5வது அதிகாரத்தில் அவங்க என்ட்ரி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தை நான் தியானிக்கும் போது இந்த 3 பெண்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை நான் பார்க்கும்போது, வஸ்தியிடம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை வந்து ஒரு ஹானர் பண்ணாத ஒரு காரியத்தை அவங்க வாழ்க்கையில் வந்து நம்ம பார்க்குறோம். அதை ஹானர் பண்ணாதனால அவங்களோட பொசிஷனை அவங்க லூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். எஸ்தரை பார்க்கும்போது எல்லா காரியங்களையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஜெபிக்கிறதுலையும் சரி, அவங்களுக்கு இருந்த பதவியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசித்த போது எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை முன்னிறுத்துகிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது ஜெரஷை பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கும் இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. எஸ்தருக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்கள டெஸ்ட்ராய் பண்ணணுன்ற அந்த ஒரு கேரக்டரை நம்ம அங்கே பார்க்குறோம். எஸ்தர் யூஸ்ட் ஹர் இன்ஃப்ளூயன்ஸ் டு சேவ் அதர்ஸ், பட் ஜெரஷ் யூஸ்ட் ஹர் இன்ஃப்ளூயன்ஸ் டு டெஸ்ட்ராய் அதர்ஸ். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம எப்படி இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஆர் வி ட்ரைங் டு சேவ் பீப்புள் ஆர் ஆர் வி ட்ரைங் டு டெஸ்ட்ராய் பீப்புள்? எஸ்தர் வந்து அவங்களுக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி யூத ஜனத்தையே வந்து அவங்க வந்து யூத குலத்தை வந்து ரட்சிப்படைய செய்ததை நம்ம பார்க்குறோம். அவங்கள காக்கப்பட்டதை வந்து நம்ம அங்கே பார்க்குறோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஜெரஷ் வந்து அவங்களுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மொர்தெகாயை அழிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க பதவிகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க பொறுப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரோட நாம மகிமைக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்ன வேலையா இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்ன குடும்பமா இருந்தாலும் சரி, அது சின்ன குடும்பமா இல்லை பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பெரிய ஒரு பதவியில இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி கர்த்தர் ஒரு சிறிய பொறுப்பை கொடுத்திருந்தாலும் சரி, அதுல நம்ம உண்மையா இருக்கும்போது அதுல அதிக பலன்களை பார்க்க நம்மளால முடியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு வேதம் சொல்லுதுல. கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ளவனா இருந்தா உன்னை அநேகத்துக்கு அதிபதியா வைப்பேன் ஆண்டோட வார்த்தை சொல்லுது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பதவிகள்ல நம்ம உண்மையா இருப்போம். மேனுப்புலேட்டிவா இல்லாம ஆண்டவருக்காக அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். பெரிய காரியங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யறத பார்ப்போம். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.